மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். ஹோம் கிரவுண்ட் டொஸ் வின் இவ்வளோலாம் சான்ஸ் கிடைச்சும் உங்களுக்கு இதுக்கு மேலே இதை ஒழுங்காக செஞ்சுக்குள்ளே தெரியாட்டி என்னதுக்கு கிரிக்கெட் விளையாடுறீங்க? பேசாமல் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு போங்க, போயிட்டு எங்கள் சரி ஒரு கும்புரம் இருக்கும், போய்ட்டு வெட்டுங்க. அந்த லிஜன்மார் ஜெயசூரியன் மாலிங்கை உட்காந்துருக்கதை பார்த்தா விளங்குது இல்லையா? அவனெல்லாம் எப்படி கிரிக்கெட் விளையாண்டான்னு? அவனெல்லாம் தலையை கீழே போட்டு உட்கார வச்சிட்ருக்கிறீங்க. டொஸ்ஸை வின் பண்ணி இப்படி ஒரு கிரவுண்டில் அடிக்காமல், அந்த கிரவுண்ட் பிரேமதாசை எங்களுக்கு சான்ஸ் இல்லைன்னு நல்லா தெரியும். இந்த கொஞ்ச நாளாக விளங்குத்தானே பிரேமதாஸ் எங்களுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தெரிஞ்சும் டொஸ்ஸை வின் பண்ணி போயிட்டு வி வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட். பெரிய எந்த நாளும் அந்த பெத்தும் நிசங்கே குசல் மெண்டிஸை மற்றும் நம்பிக்கிட்டு இருக்கலாம், மற்றவங்களாம் ஒருத்தனும் இல்லை. அப்போ என்னத்துக்கு மற்ற 11 பேர் விளையாடுறீங்க? 2 பேர் போதுமே டீமுக்கு. 84 ரன்ஸுக்கு 14 ஓவருக்கு 84 ரன்ஸ் தான், 6 விக்கெட் போயிட்டு. மற்ற 6 ஓவருக்கு கிட்டத்தட்ட 80 ரன்ஸ். கிரிக்கெட்டாக இது வேறு என்னம்மா இது? இதை விட நல்லா அந்த கொஞ்ச நாள் பேன் பண்ணியிருந்த மாதிரி பேன் பண்ணியே வச்சுட்டாங்க கிரிக்கெட்டை. முரளி சொன்னே சரி தான், இப்போ தான் விளங்குது முரளி சொன்னே சரி. இவனை ஒரு மேட்ச் வேணால் வெத்தினோன்னு தலைக்கு எடுத்துருவானு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கோட்டை விட்டுருவானுன்னு சொல்லிட்டு. இவனால் இந்த டீமை செய்ய இயலான்னு சொன்னது சரியாக சரி. நாங்கள்லாம் ஃபைட் பண்ணோம், செய்யலான்ட்டு. ஹோம் கிரவுண்டில் நடக்கிற ஒரு வேர்ல்ட் கப் சீரீஸ், அவ்வளோ மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முழு ஹோம் கிரவுண்டும் சப்போர்ட். இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தும் வெத்த இல்லாட்டி உங்களுக்குலாம் என்னத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறீங்க நீங்கள்லாம்? இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகுலாம் நோ சான்ஸ். ஹோம் கிரவுண்டில் 12 வருஷம் ஆகிடுச்சு ஒரு ஸ்ரீலங்கா டீம் ஒரு செமிஃபைனலுக்கு வந்து. எவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தோம், 12 வருஷத்துக்கு போகிறோம் இந்த சரியாச்சும் செமிஃபைனல் வரும்னு சொல்லிட்டு. அவன் சரித்த சராங்கா தான் ஃபோம் இல்லைன்னு நல்லா விளங்கு தானே. அவன் ஃபோம் இல்லாதவன் இன்னொருக்கா கொண்டு வந்து ஒன் டே அவனை டீமுக்கு எடுத்து ஒன் டவுன் அனுப்புகிறாங்க. அந்த குசால் ஜானித் பெர்ராவே சரி அன்றைக்கி போடலாம். அவன் அடித்து வந்தாலும் என்ன சரி ஒன்று கொஞ்சம் சரி அடிச்சுட்டு போவான். அங்கே இன்னொருத்தன் ஜனித்லீனுக்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தன் சும்மா பெஞ்சில் உட்கார வச்சுருக்கீங்க அவனை. எனக்கு தெரியா இவன் இது என்னத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறான்னு எனக்கு விளங்குதில்லை இவன் எல்லாம்.